இல்லை வந்துட்டிங்களாம்மா வெயில்ல? சரி சரி. சாப்பிட்டீங்களாம்மா? ஆஹா. இந்த ஆடுகளாம் பயங்கர டென்ஷன் பண்ணுது போல இருக்குது. சரி சரி. அங்கேயே சுத்திட்டு இருக்குது, காட்டுக்கு வர மாட்டேங்குது. ஓ, குச்சியில 2 போடு போட்டாதான் கேக்குது இல்லைங்களா? சரி ஐயா, சாப்பிட்டீங்களா ஐயா? நமக்கு உள்ள ஆடு மேயுதுங்களா? ஓ, இவர் வெளியிருந்து வந்தவர், ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்து. சரி சரி. சரி, கொஞ்சம் அமைதியாக வந்து அப்படியே தூங்குறதுக்கு வந்துட்டீங்க. சரி சரி. சாப்பிட்டீங்களா ஐயா? ஆச்சு. எங்கே, வெளியூருங்களா? சரி. ஆனைக்கட்டி எல்லாம் அந்த சைடு ஃபாரஸ்ட் ஏரியா, கேரளா பார்டரு. ஓ சரி சரி சரி. என்ன ஜீப்பில் வந்தீங்களா ஐயா? ஜீப்பு. இந்த பழைய காலத்தில் இந்த கிராமத்து ரூட்டெல்லாம் உள்ளே இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போல்லாம் யாரும் யூஸ் பண்ணுறதில்ல, எல்லாம் காலம் மாறி போ. உள்ளே ஏதோ அந்த வழியை காட்டு வழி இருக்குன்னு சொல்கிறாங்கம்மா. ஆமாம் ஆமாம். அந்த தோளம்பாளைய கிராமம் அதெல்லாம் போகலாம், அப்படியே போகலாங்கிறாங்க. அது யாரும் யூஸ் பண்ணுறாங்களாம்மா? சுத்தம் பண்ணி விட்றாங்க. சரி. ஆனால் மக்கள்லாம் யாரும் போக்குவரத்தெல்லாம் இல்லை, எல்லாம் வண்டி வாகனம் தான் இந்த காலத்தில் இல்லைங்களா? இல்லை சாமி. ஆனை இருக்கு, அதனால எல்லாம் சுற்றி வந்துடுறாங்க, ரோட்டு வழியவே வந்துடுறாங்க. அது பழைய காலத்துல எல்லாம் நடந்து போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் முடியாது. ஆமாம் ஆமாம். சரி. இல்லை, வெயில் அப்படியே உட்காந்துருச்சு போல இருக்கு நிழலுக்கு இல்லைங்களா? 3 மணி ஆயிரும். சரி சரி. பட்டியில் எது இருக்குங்களாம்மா, இல்லை எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துட்டீங்களா? பட்டியில் இருக்கு. அது தனியாக இருந்துக்குங்களா? இருக்குது. ஓ சரி. ஆஹா, எல்லாம் இங்கே வந்துட்டாங்க. சரி சரி. ஆனைக்கட்டி சைடெல்லாம் எதுவும் மழை அடிச்சுதுங்களா ஐயா? அங்கே இல்லை, வெயில் தான் ஃபுல்லாக. இது ஐஸ் கட்டி. ஆமாம்மா, 2 நாள். ஐயோ, ஏன் கேட்குறீங்க? அடி. சரி சரி. சரி சரி. எல்லாம் கல் மாதிரி விழுகுது. ஆமாம் ஆமாம் ஆமாம், அதெல்லாம் வண்டி மேல எல்லாம் விழுந்துச்சு பார்த்தோம். நமக்கு வீடு என்ன இதுங்களா, ஓலை குடிசைங்களா? சரி சரி சரி. இல்லை, இது ஷீட் இருந்தால் டப்பு டப்புன்னு அடிக்கும் ஃபுல்லாக. ஆட்டுக்கு தான் ஷீட்டு போட்டிருக்கிறீங்க. சரி சரி சரி. அப்புறம் டவுனுக்கெல்லாம் கீழே போவீங்களா அம்மா? இல்லை, ஒவ்வொருத்தவங்க வயசானவங்க சரி இங்கே பொழப்பு பார்த்து ஓட்டிடுறாங்க. அவங்க இருந்தாங்கன்னா அவங்க சமாளிச்சுக்குவாங்க, ஏதோ போயிட்டு வந்துட்டு. ஆமாம் ஆமாம். சரி சரி. நம்ம தான் போய் ஆகணும் இல்லைங்களா? சரி. என்ன ஜீப்புங்களா? ஜீப்பில் போயிடுவீங்களா? ஜீப். பஸ் இருக்குது, டயத்துக்கு பஸ் வரும். ஏதோ உள்ள கிராமங்களுக்குலாம் ஏதோ பஸ் போகிறதா சொல்கிறாங்கம்மா, இருக்குங்களா? ஏதோ கூடி சீக்கிரம் வரதா? ஸ்கூல் இருக்கு, பஸ் போகுங்களா உள்ள? டெவலப் பண்ணிட்டாங்க, ரோடெல்லாம் வந்தாச்சு இப்போ. ஓ சரி, நல்ல விஷயம். சரி. சுமார் எத்தனை வீடுங்க இருக்குமா இங்கே? ஆளுங்க எத்தனை வீடுங்க இருக்குங்க? சரி சரி. 300 வீடுக்கு மேலே எல்லாம் அந்த மலைக்காட்டிலே இருக்குது. லாஸ்ட் வரைக்கும் போகுது. அருமை அருமை. சரி. இங்கே தான் எல்லாம் இந்த கிராமம் இதை சுற்றி தான், கோயிலை சுற்றி தான் இல்லைங்களா? ரேஷன் கடை இங்கே இருக்கிறது ஒன்று, ஸ்கூல் ஒன்று இருக்குங்களோ? 2 ஸ்கூல் இருக்குது. நல்ல விஷயம் நல்ல விஷயம். சரி சரி. மாங்குழின்னு பேர். சரி. அங்கே ஒரு ஸ்கூல் இருக்குது, ரேஷன் கடை இருக்குது, பஸ் ஏதோ ஒன்று அப்பப்போ வந்து போகுது. கீழெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. அருமை அருமை, பரவாயில்ல. முதல்ல இருந்ததுக்கு இப்போ வாழ்க்கை கொஞ்சம் பரவாயில்லைங்கிறீங்க.
முதல்ல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அந்த 32 பஸ்ஸு தான் அது கீழே வரைக்கும் வருவாங்க. கோவனூர் பஸ்ஸு அந்த டயத்துக்கு அடிவாரம் வருவாங்க. அப்புறம் எல்லாம் மளிகை பொருளெல்லாம் அந்த காலத்தில் ஸ்டெப்லேயே எல்லாம் தூக்கிட்டு வருவாங்க படிக்கட்டுலேயே. இப்போ படிக்கட்டு யாரும் யூஸ் பண்ணுறாங்களா ஐயா? இல்லை, இப்போல்லாம் இல்லை, வர்றதில்ல. 1 2 ஏதோ ஒரு சிந்தனை இதிலே வந்துடுவாங்க. சரிங்க சார். வண்டி இதெல்லாம் வாகனம் இந்த பிக்கப் வேனுங்களா? பிக்கப் வேன் இருக்குது, அதில் வந்துடுறாங்க எல்லாம். அந்த காலம் மாதிரிலாம் இல்லை. நாங்களாம் வந்திருக்கிறோம் 32ல் ஏறி. அது காலையில் ஒரு டைம், சாயந்தரம் ஒரு டைம் மட்டும் இங்கே அடிவாரம் வருவான். அப்படி இல்லைன்னா அந்த கோவனூர்லேருந்து அப்படியே நடந்தே வரணும். நடந்து வந்து அப்புறம் எல்லாம் மூட்டை அரிசி புளி அது எல்லாம் தலையிலே வச்சு கொண்டு வருவாங்க அந்த காலத்துலலாம். காலங்கள்லாம் இப்போ மாறிடுச்சு. சரி, இதுக்கு மேலே எப்படி நடக்குதுன்னு தெரியல, ஒன்றும் தெரியல. ஆமாம், வருங்காலத்தில் மக்களுக்கு தான் அது. சரிங்க சரி. சரி, நம்ம வயசுக்கெல்லாம் இங்கே ஒன்றும் இல்லை, என்ன பொழைக்கிறதுக்குலாம் என்ன எதோ இருக்கிறத வச்சு அப்படியே பொழைச்சிட்டு போகிறது தான். சரி, இன்னும் கொஞ்சம் வரும் மக்களுக்கு இங்கே கொஞ்சம் வசதிகள் வருங்கிறீங்க. சரி, அது எந்த கவர்மெண்ட்டே அரசாங்கமே அது கால மாற்றங்கள் ஏதோ ஒன்று டெவலப் ஆகிட்டே இருக்கும். நம்ம காலத்தில் இப்படியே வளர்த்தாச்சு, அப்படியே காலம் ஓடிடுச்சு. சரி, அணைக்கட்டுக்கு எந்த வழி? தோளம்பாளையம் சீலியூர் வழி போவீங்களா? ஏன் இப்படி பெரியநாயக்கம்பாளையம் போய் சீலியூர் வழி தான். கோபனாரி அந்த அகலியெல்லாம் போகிற ரூட்டு தடாகம் வழி எப்படி போகலாம். இதில் போனோன்னா பெரியநாயக்கம்பாளையம் துடியலூர் பக்கம் போய் அப்படியே தடாகத்து வழி இந்த மலையை சுற்றி போகிறது இல்லைங்களா? இந்த மலையை சுற்றி அப்படியே ரவுண்ட் அடிக்கிறது தான். ஆசிரமத்துக்கு வடக்கே நாங்கள் நிற்கிறோம். ஆசிரமம் அந்த சரஸ்வதி தயானந்த சரஸ்வதி ஆசிரமம் சொல்கிறாங்களே, ரஜினிகாந்த்லாம் வந்து போகிறாரு அப்படிங்கிறாங்க. சரி, ஆமாம், அவர் காலம் ஆயிட்டார், ஒரு 2-4 வருஷம் ஆச்சு. ரஜினிகாந்த்லாம் வந்து போகிறதா சொல்லுவாங்க, அப்பப்போ வருவார் இல்லைங்களா? இப்போ வர்றதில்ல, ஒரு கடைசி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வந்திருந்தார். சரி, இது அந்த ஷூட்டிங்லாம் நடந்துட்டு இருந்தது அப்படின்னாங்க. எந்த இடங்க ஐயா? கடம்பரைன்னு ஒன்று இருக்குங்களோ? சரி சரி, கேரளா பார்டர் அவங்க இதில் சேர்ந்தது. சரி சரி சரி. அப்போ 2 தடவை வந்துட்டு போனேன், அதோட அது நின்னாச்சு. நீ எப்போ போடுறேன்னு தெரியும், சொல்ல முடியாது. வாழ்க்கையெல்லாம் எப்படி? கேரளா சைடு நல்லா இருக்குங்களா, இங்கே தமிழ்நாட்டில் நல்லா இருக்குங்களா ஐயா? தமிழ்நாட்டில் என்ன, தமிழ்நாட்டில் பார்த்தா ஒன்றுக்கு உதவாத இடம் தான். ஓ சரி. உற்பத்தி ஆகுறது இந்த நாட்டுக்குள்ளே தான் அது உற்பத்தி ஆகும். சரி, இங்கேருந்து போகிற பொருள் தான் அங்கே போய் பின்ன மீண்டும் இங்கே ரிட்டர்ன் ஆகுது. சரி சரி. இல்லை, மக்கள் நம்மளை மாதிரி சாதாரண மக்கள்லாம் வாழ்றதுக்கு அந்த சைடு நல்லா இருக்குங்கிறீங்களா, இந்த சைடு நல்லா வாழ்றது எங்கே வேண்டாம் வாழ்ந்துக்கலாம்? சரி சரி. ஓ சரி சரி. இல்லை, இந்த வருமானம்லாம் இருக்குல்ல, இதை பொழைக்கிறதுக்கு. இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்கிறேங்களே, ஏதோ ஒரு வெத்தலை பாக்கு ஒரு பீடி கடை சின்னதாக வைக்கிறோம், இது இங்கே வச்சா நல்லா இருக்கும் இல்லை கேரளா சைடு அவங்க சைடு நல்லா வருமானம் வருங்களா நமக்கு? அதில் இனி எல்லாம் நடக்காது, கொஞ்சம் ஆள் அதிகமாக. ஓ சரி சரி. சைடில் வச்சா ஏதோ இப்படி 1-2 ஓடுங்கிறீங்க. சரி சரி. ஆனால் இதில் தண்ணியாக ஒன்றும் இல்லை தமிழ்நாட்டுக்குள்ள. ஓ சரி. கேரளாவுக்குள்ள இருந்து தண்ணி வரும், தண்ணி அங்கிருந்து வருது. அட்டப்பாடிங்கிற அட்டப்பாடி பவானி நதி அந்த கிளையெல்லாம் சுற்றி வருது தமிழ்நாட்டுக்கு தண்ணி. சரி சரி. இந்த சைடுல எல்லாம் மதுரை வரைக்கும் தண்ணி இல்லை. இப்போ மதுரையில கொஞ்சம் தண்ணி இருக்கு. சரி சரி. பொள்ளாச்சி பழனி இந்த சைடுல எல்லாம் தண்ணி இருக்கு. சரி சரி. மிந்தியெல்லாம் குடிக்கிறதே தண்ணி கிடைக்காது. ஆமாங்க, ஆமாம் ஆமாம், ரொம்ப கஷ்டம். சரி, இங்கேருந்தெல்லாம் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆமாம், ஆதி காலத்துல எல்லாம் ரொம்ப கஷ்டம். சரி. நம்ம கோயம்புத்தூருங்க ஐயா. ஆமாம் ஆமாம். உங்களுக்கு குடும்பம் இல்லைங்க ஐயா? குடும்பம்லாம் போயாச்சு. ஓ சரி, இப்போ தனியாக தான் இருக்கீங்களோ? ஓ அடடா, சரி சரி சரி. ஏன் குழந்தைங்க அவங்கள 9 வருஷம் அவங்கெல்லாம் அவங்கவுங்க வாழ்க்கையா? அது வயசான அவங்கவுங்க வாழ்க்கையை பார்த்துட்டு யார் இருக்கிறாங்க? நம்மளை தான் கஞ்சி கொடுறாங்க தான்
கொடுப்பாங்க. அதுவும் கிடைக்கிறது இல்லைங்க. ஒரு காலங்கள் வருது. ஆமா, நம்மள பாரமா இல்ல. சரி சரி, நம்மள பாரமா நினைக்கிறவங்க தான் இருக்கிறாங்க. ஆமா, ஆனா இவன் இடம் வச்சிருக்க அப்படி ஆயிடுச்சு உலகம். சரி, அதையே நாம் சுமக்கணும். அதான் நம்ம கீழ் உள்ளவருக்கு சுமந்து வந்துதான். சரி சரி, இப்படி எல்லாம் இருக்குது. அப்புறம் பிழைக்கிறதுக்குலாம் என்ன பண்றீங்க ஐயா? பிழைக்கிறதுக்கு விவசாயம் பண்ற இந்த தவா மழையே இல்லை. மழை இல்லை. ஓ, விவசாயம் பண்றீங்களோ? அப்படிங்களா? எங்க நமக்கு தோட்டங்காடெல்லாம் எங்க இருக்குங்க? அதான் ஓரம் இதுக்கு நேரம் ஓடணும். ஓ, அது அந்த கீழே அடிவாரம் ஆனக்கட்டி சைடு சொன்னீங்க, அங்கேயே தான். ஓ சரி, அங்க கொஞ்சம் நிலபலம்லாம் கொஞ்சம் இருக்குங்களோ? சரி, இடமெல்லாம் கொஞ்சம் இருக்கு. என்ன விளையுங்க ஐயா? என்ன விளையுது காட்டுல? ஒன்னும் சொல்ற மாதிரி இல்ல. சொல்றது என்ன இருக்குதா? 5 வருஷம் மழையே இல்ல. மழை இல்ல. இந்த மாதிரி இருந்ததுன்னா இதுல என்ன விளைஞ்ச பூமி விளைஞ்ச பூமி ஒரு காலத்துல இருந்தது. பொம்மைன்னு இருக்கு. சரிங்க, சரி சரி. அப்போ இப்போ அரிசி போடுறாங்க. அன்னைக்கு சோளம் வர துவர இதெல்லாம் போட்டு கொள்ளு தானிய வகைகள்லாம் போட்டுருந்தாங்க. காலத்தை ஓட்டிட்டு இருந்தாங்க. இப்படி எல்லாம் இப்போ ஒரு காலத்துல அந்த நாட்டுக்காரரும் செய்யறாங்க. இங்க இருந்து அங்கேயும் குடிச்சு அந்த காலத்திலேயே வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு சோறுக்கு வழி இல்ல. ஓடிட்டு இருந்தது மாதிரி இந்த நிலைமைக்கு வந்திருக்கு. இப்ப வந்திருக்கோம். மழை இல்லைனாலும் கூட. சரி சரி, சரிங்க ஐயா. இப்போ ஒரு 20 வருஷம் முன்னாடி வைங்களேன், ஒரு பழைய காலங்கள் ஒரு 20 வருஷம் முன்னாடி. இப்போ இருக்கிற வாழ்க்கை 2025 26லாம் போகுது. எந்த காலம் நல்லா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க ஐயா? இந்த காலத்துக்கு வித்தியாசம் இருக்கு. எது நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? பழைய காலங்கள் தான் நல்லா இருக்குங்கிறீங்க. அந்த நீதிகள் இல்ல, அதெல்லாம் ஒளிஞ்சிட்டு. ஆமா ஆமா, மக்கள் கிட்ட அந்த ஒரு நீதி தான் இப்ப உலகத்துல தீயா பத்திட்டு கிடக்கு. சரி, மனுஷனுடைய இந்த தீய அவுக்கிறதுக்கு கடவுள்னாலே முடியறது இல்ல. அந்த அளவுக்கு நல்லது கெட்டது இந்த காலத்துல அதிகங்கிறீங்க. அந்த காலத்துல கெட்டது அதிகமா இருக்கு. நல்லது வர்றது ஒன்னும் சொல்றது இல்ல. ஒரு ஆள் சொன்னதுன்னா பெரிய ஆள் சொன்னா கேட்பாங்க. பெரியவங்க இவன் என்னடா தெரிஞ்சிருக்கேன், அறிவு கட்ட முண்டன் போறாங்க. பெரியவங்க சொல்லுக்கு ஒரு மரியாதை இருந்தது அன்னைக்கு. அப்ப ஒரு தீ தானே. அதான் நாளுக்கு நாள் வந்து உலகங்கள் மோசமா தான் போயிட்டு இருக்கீங்க. என்ன பண்றீங்க? தெரிஞ்சிருக்கிறாங்க, படிச்சிருக்கிறாங்க, படிச்சிட்டு பொண்ணே இல்ல. சரிங்க சரி. சொன்ன மாதிரி படிச்சிருக்கிறாங்க, என்ன பிரயோஜனம்? ஆமா, லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. ஆனா லட்சக்கணக்கில் வருமானம் இருக்கு. ஆனா இயற்கை வேணும். சரிங்க, சரி சரி. நம்ம எப்படி வாழ்றதுங்கிறது திரிந்து வாழ்றது. இப்போ பழைய காலத்துல வந்து வருமானங்கள் கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் வாழ்க்கை மன நிம்மதி இருந்தது இல்லைங்களா? ஒரு 10 தண்ணி 50 ரூபானாலும் 50 ரூபா சம்பாரிச்சுமா நிம்மதியா அன்னைக்கு தூங்கி எந்திரிக்கலாம். இன்னைக்கு எங்கடா கோழி கூப்பிடுவேன்னு கிடக்கணும். இன்னைக்கு 1000 ரூபா இருந்தாலும் அந்த நிம்மதி இல்ல இல்லைங்களா? மக்கள் கிட்ட ஒரு பெருசு, மக்கள் கிட்ட ஒரு ஒற்றுமை இல்ல. சரி, அந்த பாசங்கிறதே இந்த மக்கள்கிட்ட வர்றது பாருங்க. குடும்பத்துல இருக்கவங்களே நம்மள வந்து பாரமா நினைச்சு எதிரிகளை பாரமா நினைச்சு விரட்டி விடுறாங்க. அந்த மாதிரி ஒரு காலம் ஆயிடுச்சு. அப்படி அப்பா தவிக்குதுன்னா தண்ணி கொடுக்கறதுக்கு ஆள் இருந்தாங்க. சரி சரி, தவிச்ச வாய்க்கு தண்ணி குடுக்கற ஆளுங்க இருந்தாங்க அன்னைக்கு. இன்னைக்கு பார்த்த தண்ணி குடுக்கறதுக்கு யாரும் இல்ல. அங்க போய் குடியா பைப் இருக்கிற. சரி சரி, இப்படி சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு இப்படி ஒரு காலங்கள் இருக்கு. சரி சரி. ஒரு 6 மாசத்துக்கு ஒருக்கா, ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா நம்ம பெத்த பிள்ளைங்க வீட்டுக்கு போனாலே பாரமா தான் நினைக்கிறேன். ஐயோ வந்துட்டாங்களே, தலைவலி ஆயிருச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இன்னைக்கு இருக்கிறாங்க இல்லைங்களா? நடந்து வந்திருக்கேன். ஆமா, அன்னைக்கு யாரோ ஒருத்தர் இருந்தா கூட பாவம் திண்ணையில உட்கார வச்சு, ஐயா உட்காருங்க, அம்மா உட்காருங்க, ஏதோ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, ஏதோ சாப்பிடுறீங்களா, தண்ணி குடிக்கிறீங்களான்னு கேட்பாங்க. இன்னைக்கெல்லாம் மயக்கம் போட்டு உளுந்தாலும் இன்னைக்கு கேட்கறக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவசர உலகங்கள் ஆயிடுச்சு இல்லைங்களா? இதுக்குதான் இதை வெறுக்கிறது. அதான் இந்த நாட்டுல இவ்வளவு இது வந்து சுத்தி இருந்தில்லையே. சரிங்க, சரி சரி. உழைக்கதான் ஏற்பாடு பண்றாங்க, அறிவு திருந்தலைங்கிறது எனக்கு தான் தோணுது. அந்த மாதிரி ஆயிடுச்சு காலங்கள் இல்லைங்களா? சரி. அப்ப இதை போய் அடுத்து கொண்டு சொன்ன அவங்க கேட்பானா?
ஜனங்களே தெரியல. இன்னொருத்தன் கேட்பானா சரி சரி போடா பைத்தியக்காரம்பா. சரி சரி இப்படி போகுது. சரிங்க ஐயா. அப்பா அம்மாவை பெரியவங்களையெல்லாம் ஒதுக்கி விடுறதில்ல. ஆம்பளைங்க அதிகமாக பொம்பளைங்க அது எப்படி? பொம்பளை குழந்தைங்க அது யார் நம்மளை ரொம்ப பாரமாக நினைக்கிறாங்க? ஆம்பளை குழந்தை நிர்ணயிக்கும். அவங்க தான் ரொம்ப பாரமாக நினைக்கிறாங்க. பொட்டப்பிள்ளை ஆயிரம் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு பாச நேசங்கள் ஒரு அளவுக்கு இருக்கும் அப்பா அம்மா அப்படிங்கிற கொஞ்ச நேரம். நம்ம குழந்தைன்னாலும் கூட அவங்க அத்தை மாமனார நினைக்க மாட்டாங்க. இப்ப வந்துட்டான்டா நாங்க திங்கிற சோத்துக்கு அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. சரிங்க. இப்படி எல்லாம் ஒரு இது இருக்குது. அதே நான் அட்ஜஸ்ட் பண்ணி போறேன். சரி சரி சரி. கஷ்டம் இப்படி எல்லாம் உலகத்துல கிடக்குதா இருக்குது. ஐயா நமக்கு வயசு என்ன ஆச்சுங்க ஐயா? 75க்கு மேல இருக்கும். சரி சரி. அந்த காலங்களில் கால நேரங்கள் யார் சரியா குறிச்சு வைக்கல. இன்னைக்கு சாகர நாளைக்கு பிறக்கிறேன் நான். யாருங்க ஐயா? காந்தி. காந்தியே. ஓ சரி சரி. காந்தி காலத்துல பிறந்தீங்க. சரி சரி சரி. பிறந்திருக்கீங்க. அது காட்டுக்குள்ள இந்த வெள்ளாம எல்லாம் காடு தான். ஆதி காலத்துல நமக்கு பூமி வந்து இந்த காடு தான் இல்லைங்களா? அணைக்கட்டி பாலமலை இந்த வட்டாரம் தான் நமக்கு. இந்த மலையே தான். சரி சரி. ஆதிவாசி மக்களுடைய பூமி தான். சரி. கீழே இருக்கிறதுக்கு சகவாசம்லாம் அதிகமா கிடையாது. ஏதோ ஒரு ஜோலி இருந்தா அங்க வேண்டாம். இந்த இடமே எங்களுக்கு நிம்மதியா காடு உண்டு நம்ம உண்டு. தலைமையில ஏற்றிட்டு வந்தவங்க. சரிங்க சரி. அது இந்த தபத்துல தான் இந்த 26க்குள்ள அதெல்லாம் ஒளிஞ்சிட்டு தலையில ஏற்றிட்டு சுமந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் முடிஞ்சது. வண்டியில கொண்டு இப்பெல்லாம் வண்டி வாகனங்கள் வந்தாச்சு. ஒரு 50 ரூபா கொடுத்தா ஏற்றி இறக்கி விட்டுறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி காலங்கள் இருக்குது. இந்த காடு வட்டாரங்கள்ல நம்ம ஆளுங்கள்லாம் எத்தனை காலமா இருக்காங்க ஐயா? சுமாரா ஒரு 100-200 வருஷம் காலங்காலமாவே இங்கதான் இருக்கிறாங்க. ஐயோ அது கீழே வாண்டான்ட்டு மலைக்கேறினானா ஆதி காலங்கள்ல இருந்தே அதான் ஆதிவாசி பேர். ஒரு காலத்துல வந்து எல்லாம் நாடெல்லாம் நமக்கு வேண்டாம், காடுதான் வேணும் அப்படின்ட்டு போயிடலாம். யாருமே வர மாட்டாங்க. சரிங்க சரி. நிம்மதி தேடி அப்படியே இங்க ஒதுங்கி வந்தாச்சு. நம்ம வாழ்க்கை வந்து காட்டிலே போகுது இல்லைங்களா? இங்க தினம் பாக்கி மக்கள் எல்லாம் இப்ப பின்தொடர்ந்துதான் இன்னைக்கு இங்க இந்த மலைக்கு ஏறி இருக்காங்க. மலை ஏறி வந்துட்டு இருக்காங்க. இவன் என்னடா அங்கேயே போறேன், நாமும் போலாம். ஓ சரிங்க. பார்க்கலான்ட்டு தொடர்ந்து வந்து இப்போ எல்லாருக்கும் அடைக்கலம் ஆயிருச்சு இந்த இடம். சரி. இல்லைன்னா இது இந்த எங்காளுக்கு விட யாருமே வர முடியாது. முடுக குறும்ப சரிங்க. யார் யாருங்க ஐயா? இருளன். சரி. குறும்பன், முடுகன் ஒரு இனம் இருக்குங்களோ? சரி சரி சரி. அவங்கெல்லாம் இந்த ஆதி காலங்கள்லேருந்து இந்த காடுகள்லயே இருந்து வாழ்ந்து பழகினவங்க. முன்னாலேயே உண்டான ஆளுகள் இந்த 3 ஜென்மங்கள். ஓ கடவுளுக்கு முன்னாடியா? அருமை அருமை அருமை. சரி சரி சரி. அப்போ அது கடைசியில் அரிஜன்ஸ்னு ஒரு ஆள் சரி சரி சரி. இதுதான் நமக்கு புரியும். புரிஞ்சா நான் இவ்வளவு. சரி சரி. காடு மலை எப்படி இருந்தாலும் அதுல வாழ்ந்து பழகியாச்சு இல்லைங்களா? தண்ணி இருக்கோ இல்லையோ, சாப்பாடு இருக்கோ இல்லையோ, ஏதோ ஒன்று ரெடி பண்ணி அதான் கவர்னர்ல இருந்து பாலமலுக்கு தண்ணி எடுக்கணும்னா அன்னைக்கு தண்ணி இல்லை மலைக்குள்ள. சரிங்க சரி. கீழே இருந்து கொண்டு வந்தீங்க. இப்படியெல்லாம் இங்கே பார்த்தா அங்கே சிகலியூர் பக்கத்துக்கெல்லாம் போய் கொண்டு வந்திருக்கிறோம். சீலியூர் சைடு அங்கே ஒரு 10-15 கிலோமீட்டர் வரும் காட்டு வழிவே. சோளம்பாளைய சீலியூர் நடந்து போகிறாங்க. அதான் சொல்லியிருக்காங்க அந்த மக்கள்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நான். நடந்தே வருவோம் நாங்கள்லாம் ஒரு காலத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க. பாதை இருக்கு. கேரளாவில இருந்து இங்கே நடந்து வருவாங்க. சரிங்க சரி. காரமடைக்கு நடந்திருக்க. காரமடையில் நடந்து வருவாங்க. அதனால இப்போ கேரளாவை எங்களுக்கு சொந்தங்கிறதுக்கு இந்த தமிழ்நாடு குறுமை. ஓ சரிங்க சரி. நடந்தே வந்திருக்கிறேன். நடந்தே வந்து அங்க இன்னைக்கு காலத்து மேகம் மாதிரிதான் அங்க இங்கேயும் ஓட்டாம அப்படியே ஒவ்வொரு பக்கம் தான் வாழ்க்கை ஓடுது இல்லைங்களா? சரி. வீட்டில் தனியாக தான் இருக்கீங்க. தனியாக சமைக்கிறதுலாம் நீங்களே சமைச்சிக்குவீங்களோ? இல்லை நம்ம கை தான் நமக்கு சோறு போடுது இல்லைங்களா? சரி சரி.
அளவுக்கு நமக்கு வாய்ப்பு அமையல, இருந்தாலும் உங்களை மாதிரி மனிதர்கள்லாம் சந்திக்கிறோம் இல்லையா, ஒரு அனுபவத்துக்கு அப்படியே ஒரு பதிவு வச்சுப்பேன். நம்ம கீழே அந்த செங்கோதை தாயார் கோயில் இருக்கும் இல்லைங்க, அங்கெல்லாம் போகிறது உண்டுங்களா நீங்கள்? அந்த டவுனில் ஒரு 4 டவுனில் இருக்கு, பார்த்தீங்க. இங்கே ஒரு வயசான பெரியவர் ஒருத்தர் இருந்தார், ரொம்ப காலமாச்சு நான் பார்த்து, ஒரு 7-8 வருஷம் ஆயிடுச்சு. இருக்காருங்களா, எதுவும் தெரியுங்களா? இல்லை அவருக்கு காலமாயிட்டார் இல்லைங்களா? எவ்வளோ வருஷம் ஆச்சுங்கம்மா? 4-5 வருஷம் ஆச்சு. சரி சரி. அந்த ஒரு 40 வருஷமா அங்கேயே இருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. காலமாயிட்டார். சரி சரி சரி. ஒரு பெரியவர் அங்கேயே இருப்பார், இருந்தார். சரி சரி. நான் வரும்போதெல்லாம் அவரை பார்ப்பேன், அந்த முதல்ல பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் இடையில கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு, அவரை பார்க்க முடியல. இந்த கொரோனா அது இதெல்லாம் வந்த டயத்துலலாம் நம்ம யாரையும் எங்கேயும் நடமாட முடியல. அப்புறம் பார்த்து சரி, அப்போவே வயசு 83ன்னாரு அந்த காலங்களில், ஒரு 7-8 வருஷம் முன்னாடியே. அதான் நினச்சேன். சரி, இப்போ அங்கே யாரும் இருக்காங்களாம்மா கீழே கோயிலில்? வேற யாரோ வந்திருக்காங்களோ? சரி. அப்படிங்களா? தனியாகவே இருந்துக்கிறாருங்களா? ஓ, இருக்க முடியாது. அவர் ஒரு வித்தியாசமான, அவர் ஒரு தனிப்பிறவி. அவர் 40 வருஷமா அங்கேயே காட்டிலேயே வாழ்ந்தார். அன்னைக்கு கோயிலே இல்லை ஒரு காலத்தில், சும்மா வெறும் சன்னதி மட்டும் ஓப்பனாக இருக்கும், அதுலேயே படுத்துக்குவார். அவர் வெயிலையும் மழையில் அப்படியே படுத்துக்குவார், சொல்லுவார், ஃபோட்டோலாம் காமிப்பார். அப்புறம் காலம் மாற மாறதான் கொஞ்சம் கோயிலெல்லாம் கட்டினாங்க. ஆமாம் ஆமாம். அப்புறம் எல்லாம் அரிசி பருப்பு அது இது ஸ்டவ் எல்லா வசதியும் வந்துருச்சு. யானை தீர்த்தம் ஒன்று இருக்கும். ஆமாம். இப்போ அவர் அங்கே தங்கிக்கிறாருங்களா இல்லை அப்பப்போ கிளம்பிடுவாருங்களா? மேலே இங்கே வந்துடுவார். ஏதோ ஆள் நடமாட்டம் இருந்தால் அங்கே இருப்பார், இல்லைன்னு தனியாக இருக்கிறது இல்லை, எல்லா வசதிகளுக்கும் மேலே தான் இங்கே அப்படின்னு இங்கே வந்துடுறாரு. அவன் யானை காட்டில் அவர் தனியாக என்ன பண்ணுவார் இல்லைங்களா? தனியாக. காட்டிலே அப்படியே வாழ்க்கை ஓட்டிடுறாங்க. சரி சரி சரி. இதோ சொல்லுவாங்க, ஆதி காலங்களில் வந்து காரமட ரங்கநாதன் கோயிலில் ரங்கப்பண்ண வழிபட்டு கட்டு சோறெல்லாம் கட்டி மூட்டை கட்டிட்டு பெட்டதாபுரம் அம்மன் அப்படியே பார்த்து தண்டி பெருமாள் சாமி, தண்டி பெருமாள் அப்படியே இந்த மலையில் வரதா சொல்லுவாங்க. இந்த மலையில் வந்துட்டு அப்படியே இந்த பெருமாள் முடி மேலே ஏறுறதா சொல்லுவாங்க அந்த காலங்களெல்லாம். நீங்களா இந்த மாதிரி மேலே பெருமாள் முடி ஏறி இருக்கீங்களா ஐயா? பெருமாள் முடி எல்லாம் ஏறியாச்சு. சின்ன வயசுல ஏறி. வெள்ளிங்கிரிக்கு பாதி அளவுக்கு தான் போயிருக்கேன். வெள்ளிங்கிரி வந்து பாதி அளவு தான் போயிருக்கிறீங்க. ஓ சரி சரி. அதெல்லாம் எந்த காலங்கள்ல ஐயா? அதெல்லாம் சின்ன வயசுல பிரிட்டிஷ்காரன் அந்த காலத்து பீரியடு. சரி. அவங்க என்னைக்கு அங்கே அவங்க நாட்டுக்கு தாட்டினாங்களோ அது தெரியாது. அதுக்கப்புறம் ஒன்றும் இது இல்லை. இந்த பக்கம் தான் நாங்கள் எங்கள் காலம் எல்லாம் இங்கே ஆனைக்கட்டி சைடு காலம் ஓடிருச்சு. சரி சரி. பெருமாள் முடி வந்து இந்த விசேஷ காலங்களை மட்டும் விடுறாங்க, புரட்டாசி மாதம் மட்டும். எப்போ ஆதி காலம் சொல்லுவாங்க, ஆதி காலத்துல ஒன்றும் இது இல்லை அப்படின்னு. இப்போதான் அது ஏதோ சில சம்பவங்கள்லாம் நடந்துருச்சு மேலே அப்படின்ட்டு. அதான் கொலையெல்லாம் யாரும் விடுறது இல்லை. சரி சரி. அந்த காலேஜ் பெண்கள் ஏதோ இது பண்ணதா சொன்னாங்க, பண்ணிட்டு சிரமப்பட்டு அது எல்லாம் சிக்கலாயிடுச்சு இல்லைங்களா? கேசுமா ஆயிருக்கு. சரிங்க சரி. அதெல்லாம் எப்படியா அட்ஜஸ்ட் பண்ணி அதெல்லாம் முடிஞ்சது அந்த காலங்கள்ல. அந்த காலம் போச்சு. இதுக்கு மேலே நடக்கிற சம்பவம் தான் அதான் உலகத்தில் நடக்க போகுது. சரி சரி. பேருங்க ஐயா நமக்கு? ரங்கசாமி. எல்லாம் ரங்கப்பனோட ஏரியால எல்லாம் அவருடைய பேர்ல இருக்கீங்க. அருமை அருமை. சரி. இன்னும் எப்போ மழை இறங்குறது எப்போங்க ஐயா? நாளைக்கெல்லாம் போயிடலாம். நாளைக்கு. இன்னைக்கு அந்த தெப்பம் இதெல்லாம் இருக்குங்களா, விசேஷங்கள் இருக்கு? ஒன்று இருக்கு நாளைக்கு தெப்பம். என்ன சொல்லுவாங்க ஐயா? பாரிவேட்டை. பாரிவேட்டை. சரி சரி. பாரிவேட்டைமா? பாரிவேட்டை. இந்த குதிரை மாதிரி வருது. சரி சரி சரி. காட்டுல இருந்து அப்படியே வேட்டைக்கு வருவாங்க. அதெல்லாம் நாளைக்கு தான் கறி சாப்பிடுவாங்க. சரி கிடையாது. சரி சரி. அப்போ தான் மஞ்சள் நீர் ஆடினா. சரி சரி சரி. நாலண்ணா வரைக்கும் இருக்கு.
இன்னைக்கு பரிவேட்டை, நாளைக்கு வந்து இந்த தெப்பம் மஞ்சள் நீர் எல்லாம் இருக்கு. தெப்பம் கொண்டாடுறதுங்க ஐயா உள்ள குளத்துல மத்தியானம், நாளைக்கு மத்தியானமே, 3 மணி, நாளைக்கு மத்தியானம் 3 மணிக்கு மேல 4 மணிக்குள்ள கோயிலுக்கு வந்துடுவாங்க. சரிங்க. அப்போ வந்த உடனே அப்போ மஞ்சள் நீர் போடுவாங்க. மஞ்சள் நீர் போட்டு எல்லா பஜனை ஆட்டம் பாட்டம் எல்லாம் இருக்கும். நாளைக்கு நைட்டு அதோட கொஞ்சம் அமைதி ஆயிரும் இல்லைங்களா, கூட்டம் இறங்கிடும். அதுக்கப்புறம் இன்னைக்கே முடிஞ்சிடும், இன்னைக்கே கொஞ்சம் எல்லாம் போயிடும். நாளைக்கு பார்த்தோன்னா ஏதோ அந்த விசேஷ ஆளுங்க மட்டும் 1-2 இருப்பாங்க. இப்போ எல்லாம் கார் வண்டி எல்லாம் இன்னைக்கே போயிருச்சு, எல்லாம் இறங்கிருச்சு எல்லாம். அதுக்கு 2 நாள் தான், கார வண்டிக்கு எல்லாம் 2 நாள் அவ்வளோதான். அவங்க டவுன் ஆளுங்களாம் இங்கே சமாளிக்க முடியாதுங்க. எங்கேயோ வந்து காட்டுக்குள்ளே உட்காந்து அவங்களால வாழ முடியாது. ஏதோ தேருக்காக ஒரு நாள் வருவாங்க, இருந்துட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு ஆட்டம் பாடம் வாங்கணும், அப்படி இதாக செஞ்சுட்டு ஃப்ரீயாக செஞ்சுட்டு ஓடிடணும், அவ்வளோதான். சரி, அவங்க அதிகமாக இருக்க மாட்டாங்க. அவங்களால எல்லாம் இங்க காட்டுல சமாளிக்க இருக்கிறவங்க தான் அப்படியே காட்டுலயே வாழ்ந்து அப்படியே ஏதோ கிடைச்சுதா பாருங்க சொர்க்கம் இந்த இடத்துல. அப்படி கொஞ்ச நேரம் படுத்துமா, கொஞ்ச நேரம் நிம்மதியா அப்படியே உட்காந்துக்கலாம். அப்புறம் ஏதோ விசேஷம் பஜனை ஆரம்பிச்சதுன்னா போய் கலந்துட்டு ஓரமா நின்று பார்த்தோம்னா நமக்கு டவுன்ல போய் இருக்க முடியாது. ஆமா ஆமா, நரகம் மாதிரி ஆகி போயிடும் வாழ்க்கை. என்னடா சூடு அங்க இருக்கிற அந்த ஒரு கூட்டம், அந்த ஒரு அதே பிடிச்சிடுது. ஆனா இந்த காட்டுக்குள்ள இருக்கிறவங்க பிடிச்ச செட் ஆகாது அவங்களுக்கெல்லாம் இல்லைங்களா. சரி சரி. நம்ம இது கோயம்புத்தூர் பக்கம்லாம் போறது உண்டுங்களா ஐயா, டவுன் பக்கமெல்லாம்? அதுதான் எங்க ஏதோ ஜோலி இருந்தா போவீங்க, சும்மா டெய்லியா போனாக்கா ஆகாது. ஆமா ஆமா ஆமா. சரி சரி. பஸ் நமக்கு சும்மா விடுவாங்க. அதான் பெண்களுக்கு சும்மா இருக்கு, நமக்கு இல்லைங்களா, என்ன பண்றது இல்லைங்களா. இப்படி எல்லாம் ஒரு காலங்கள் இருக்குதுல்ல. சரி சரி. இன்னைக்கு டவுனுக்கு போனால் ஒரு 500 ரூபா எல்லாமே எதுவும் போயிட்டு வர முடியாது. ஒரு 50 ரூபா இருந்தாலே போதும், வாழ்க்கை அப்படியே நிம்மதியாக ஒரு நாள் சம்பாரிச்ச ஒரு திருப்தி இருக்கும். 50 ரூபான்னா அப்பா இன்னைக்கு வெத்தலைவாக்கு வாங்கினால ஒரு வாரம் சமாளிக்கலாம். ஒரு வாயில ஓடுறதுக்கு ஒரு தடவை தான் கிடைக்கும். ஆமாம் ஆமாம், அந்த அளவுக்கு ஆயிடுச்சு காலங்கள் இல்லைங்களா. 4 நாள் வெத்தலை போட்டா அவ்வளவு சந்தோஷம் இருக்கு அன்னைக்கெல்லாம். மனம் அடிக்கும், இன்னைக்கு அந்த மனம் வராது. சரி சரி. எல்லா பொருளுமே இன்னைக்கு தரம் இழந்து போச்சுங்க ஐயா, எல்லாம் இழந்து போய் முன்ன மாதிரி இல்ல. அன்னைக்கு தித்திப்பா இருக்கும். சரி. நீங்க வாழ்ந்த காலங்கள்லயே 60, 70, 80, 90கள், 2000 இதெல்லாம் பார்க்கும்போது எந்த காலம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க ஐயா? அது 2000க்கு அந்த பக்கம் முன்னாடி, 2000க்கு முன்னாடி எல்லாம், முன்னாடி 2050க்கு முன்னாடியெல்லாம் நல்லா தான் இருந்தது. அதுல இருந்து இப்பதான் வந்து காலங்கள்லாம் ரொம்ப கேடு. 10-30 வருஷம் இந்த அளவுக்கு சூடு ஏறியாச்சு. ஆமா ஆமா ஆமா. இவ்வளவு 90, 2000லாம் நல்லா இருந்தது இல்லைங்களா. 96ல கூட நல்லா இருந்தது. ஆனா கொஞ்சம் இந்த வெறுமைகள் வரும், அது யாருக்குமே பாரமா தெரியல. இப்ப பார்க்கும்போது அது இவ்வளவு தூரத்துக்கு சரிங்க 50க்கு 200க்கு என்ன வித்தியாசம் இருக்குது. சரி சரி சரி. இன்னைக்கெல்லாம் 1000 ரூபா சம்பாதிச்சாலும் நிக்க மாட்டேங்குது. 1500 ரூபா சம்பாதிக்கிறேன் ஒரு ஆளு. சம்பாதிச்சது என்ன புண்ணியம் என்ன இருக்கு? சாயந்தரம் போனா வீட்டுல அரிசி இருக்காது, பருப்பு. சரி சரி சரி. போய் 2 குவார்டர் வாங்கினா பாட்டில் போடுறதுக்கு எல்லாம் கரெக்டா போயிருது. என்ன பண்றது, பொம்பளை பார்த்து அவன் குடிக்கிறான். இந்த கதை தான் நடக்குது இன்னைக்கு. அதிகமா அந்த காலங்கள் விட இப்ப அதிகமா இருக்குங்கிறீங்க இந்த பழக்கம் இல்லைங்களா. முளைச்ச பையங்கள்லாம் இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயா என்ன தோப்பா இருக்குன்னு என்ன சொல்லுவீங்க நீங்க? தோப்பா இருக்குது என்ன புரியலைங்க. எப்படிங்க டோப்பான்னா அந்த விக் மாதிரி வைக்கிற அது சொல்லு. இல்லை புரியலைங்களா. ஓ அப்படிங்களா, அது ஓ காஞ்சாது. சரி சரி சரி. ஐயோ சரி சரி சரி. இந்த மாதிரி புரியலையா? அப்ப என்னடா இப்படி பாருங்க இப்படின்னு உலகம் இருந்தா கூட எவ்வளவு நாள் நான் தர்றேங்கிற காசு கலிகாலம் ஆயிருச்சு இல்லைங்களா. சரி, உனக்கெல்லாம் காசு வந்துடுதுடா, எங்களுக்கு 10 ரூபா கிடைக்க பெரிய பாடா தெரியுது. சரி சரி சரி. அப்படியே ஓடிட்டேன். இதெல்லாம் இந்த போத வஸ்துக்கள் எல்லாம்
கேரளாவில் அதிகமா நான் இங்கே தமிழ்நாட்டில் அதிகமாங்க கேரளாவில் அங்கே அதிகம் அதிகம் கல்லில் ஆரம்பிச்சு எல்லாம் 150 ரூபா மேலே தான் இருக்கு எல்லாம் இருக்கு அன்னைக்கு ம் 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 இங்கே 40 ரூபா கொடுத்தா போதும். ம் ம் இன்னைக்கு 200 ரூபாய் ஆயிடுச்சு. சரி 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 கல்லில் ஆரம்பிச்சு எல்லாம் அங்கே கிடைக்குதுங்கிறீங்க. அங்கே அவங்களுக்கு தென்னை மரம் இருக்குது. தென்னை மரம் கல்ல இருக்கிறதுக்கு அனுமதி இருக்குது. அவங்க அன்னைக்கே பாஸ் வாங்கியிருக்கோம். சரி 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 இன்னைக்கு இங்கே வாங்கினாங்க, அதை விட்டு கழிச்சிட்டாங்க. இதெல்லாம் வேண்டான்னு தமிழ்நாட்டில் கழிச்சிட்டாங்க. அப்போ அதை அடைக்கிட்டாங்க. சரி, எது ஒரு அளவுக்கு பரவாயில்லன்னு சொல்கிறீங்க ஐயா? இந்த டாஸ்மாக் பாட்டில் கிட்டெல்லாம் மோசமா இல்லை கல் குடிக்கிறது மோசமா? எது மோசம்னு நினைக்கிறீங்க? அதில் மெயின் பனங்கல் தான். பனை தெளிவுங்கிறது மீறினது ஆக்சுவலாக டப்பா தான். ஒன்றும் இல்லைங்கிறீங்க. சரி சரி இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் அதில் எஃபெக்ட் இருக்குது. எஃபெக்ட் இருக்குது. சரி சரி. டாஸ்மாக்லேயே எஃபெக்ட் இருக்குது. ம். சரி, கல் வேணும்னு சொல்கிறீங்களா இல்லை டாஸ்மாக் வேணுங்கிறீங்களா? டாஸ்மாக குடிப்பேன். குடித்தா இப்போல்லாம் ஒரு 2-3 தடவை ஆஸ்பத்திரி போய் சரிங்க வேண்டாமே வேண்டான்னு விட்டீங்க. அப்படியே வந்தாச்சு, ஒதுங்கி வந்தாச்சு. 2 பேர் வேண்டாம் நமக்கு அப்படின்ட்டு. இல்லைன்னா அதுக்கு முன்னாலாம் நானே காசு கொடுத்துட்டு தான் இருந்தேன். அங்கே போய் அடிபட்டு பார்க்கும்போது தான் ஐயோ இந்த கஷ்டங்கள் தெரியுது. ஏன் ஆஸ்பத்திரிக்கு போவான்னு நாம் இதை நடத்துவானே வேண்டாடா. அப்போ அதுல இருந்து கொஞ்சம் நமக்கும் மன நிம்மதி கிடைக்கும். ஒதுங்கி வந்துட்டீங்க, வந்துட்டீங்க. அப்போ இப்போ இருக்கிற இளைய தலைமுறையில் தொட வேண்டாங்கிறீங்க. ஆமாம், ஒதுங்கி இருந்தால் நல்லது. நம்ம ஆரோக்கியம் நல்லா இருக்கும், காசு பணம் மிச்சமாகும், குடும்பம் நல்லா இருக்கும் இல்லைங்களா? நம்ம குடிச்ச நம்பி கலைஞ்சாச்சு. இனி நாம ஆடிட்டோம், இனி பிரயோஜனம் இல்லை. இப்படி இது வந்து எல்லா குடும்பங்களை நாசம்தான் பண்ணுதுங்கிறீங்க. ஒன்றும் குடி அளவோட இருந்தா பரவாயில்லைங்கிறீங்க. ஆனா இன்னைக்கு ஃபுல்லாக 2 பாட்டில் 3 பாட்டில் குடிச்சிட்டு ரோட்டில் அப்படியே கவுந்து கிடந்தோம்னா போச்சு, வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இல்லைங்களா? என்ன இருக்குது? குடிக்கிறது குடிக்க வேண்டான்னு சொல்ல, அது உடம்புக்கு ஹெல்த்து தான். சரி சரி. அளவுக்கு மேலே மீறக்கூடாது. அளவுக்கு மீறக்கூடாதுங்கிறீங்க. சரி சரி சரி. எல்லா வருமானமும் அதில் போயிடும், வாழ்க்கையும் போயிடும், எல்லாமே கொண்டாட்டி குழந்தைங்க சந்தோஷம் போயிடும், நாசக்கேடா இல்லைங்களா? சரி சரி சரி. அன்னைக்கு காசை உண்டாக்கணும் சீட்டாட்டா, இன்னைக்கு கவர்மெண்ட் அதை ஆடக்கூடாதுங்கிற அப்படிங்கிறாங்க. சரி, சம்பவம் ஆடுவாங்க, சீட்டாடுவாங்க. இந்த மாதிரி கிராமங்கள் எல்லாம் அப்படி கல்லு மேல ஒவ்வொரு பென்ஷன் 4 பேர் உட்கார்ந்தாங்கன்னா அப்படியே ஏதோ ஒன்று விளையாடிட்டு இருப்பேன். இன்னைக்கு சண்டைக்கு நிலைமை பண்றாங்க, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. அப்ப இதுலதான் இதை வேண்டாம். அந்த மாதிரி விளையாட்டுகள்லாம் வேணும்னு சொல்றீங்களா வேண்டான்னு சொல்றீங்களா? அந்த மாதிரி விளையாட்டு நீ விளையாடுறாங்களோ அது தெரியல. ஆனா அது நல்லதா கெட்டதுங்களா? அது கெட்டது இருக்குது, நல்லது இருக்குது. சரி, அதை கழிக்கிற மாதிரி இல்லை, விடுற மாதிரி இல்லை. சரி 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 அப்படிங்கிறீங்க. அதில் நீ என்ன தெரியுதோ நமக்கு புரியல. ஆமாம், இன்னைக்கெல்லாம் எங்கேங்க ஸ்கூல் பசங்களே இந்த எல்லாம் ஏதேதோ வேலைகள்லாம் பண்ணிட்டு ரொம்ப ஒரு கேடுகாலம். கோட்டர் அடிக்கிறாங்க, போய் கிளாஸ்ல உட்காடுறாங்க. அன்னைக்கு ஒன்று குச்சிட்டு தான் இருக்கும். இந்த புகை வாசாது இதெல்லாம் அங்கே நடக்காது. இப்படியெல்லாம் வந்து இருக்கிறாங்க. சரி சரி சரி. இந்த மாதிரிலாம் ரொம்ப மோசமான காலங்கள் ஆயிடுச்சு. இப்போ வாத்தியாருக்கு முன்னாடி சிகரெட் வலிச்சுட்டு போகிறேன். வாத்தியாருக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி சிகரெட் வலிக்கிற பையன் அவங்க இந்த பையன் நம்ம கிளாஸ் பையனே இப்படி பண்ணிட்டு போறானுங்க. அவங்க என்ன தலையில எடுத்துட்டு போக வேண்டியதான், என்ன பண்ண முடியும் அவனை? இப்படிதான் நடக்குது. இதுதான் வெறுமை காலங்கிறது. சரி சரி, இதெல்லாம் அழிவு காலங்களுக்கு அடையாளம். என்ன பண்றதுங்க, இப்படி கிடைக்குது உலகம் இப்படி இருக்குது. அன்னைக்கு அப்பன்னு பார்த்தாலே அப்போ வர்றாங்க ஒரு மாதிரியா. இப்போ பார்க்கும்போது ஆயிடுச்சு. அப்போ இதில் என்ன டே வாடா போடான்னு கூப்பிடுறது ஒண்ணுதான் மிச்சம். அதுவும் ஆயிரம். ஆமா ஆமா, அது ஒரு வயசு ஆயிடுச்சுன்னா எல்லாம் 4 காசு பார்க்க ஆரம்பிச்சிட்டான்னா எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இல்லைங்களா? இல்லைன்னா அது பண்ண முடியாது. ஆயிரம். ஆயிரம். ஆமா ஆமா, அது ஒரு வயசு ஆயிடுச்சுன்னா எல்லாம் 4 காசு பார்க்க ஆரம்பிச்சிட்டான்னா எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இல்லைங்களா? 4 காசு பார்க்க ஆரம்பிச்சிட்டான்னா எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இல்லைங்களா?
நீ நல்லது சொன்னா கெட்டது சொன்ன எனக்கு யாரு தெரியல. நம்ம பொழப்ப பார்த்து நம்ம ஒதுங்கி போய்க்க வேண்டியதா இல்லைங்களா? ஏதோ சிவனே நிவாரணங்க பாண்டிங்க வந்து உட்காந்துட்டமே அது மாதிரி உட்காந்துக்க வேண்டியதா. பத்தடிக்கு இந்த பக்கம் வந்து 10 அடிக்கு அங்கே நின்னா அவன் ரங்கப்பனுக்கு சிரமை, ஆமா 10 அடிக்கு இந்த பக்கம் வந்தா நமக்கு சிரமை. பேசாம இருக்க வேண்டியது. அமைதியா உட்காந்தாச்சு. சரி இப்படி போதப்பா. இதுக்கு மேல என்ன காலமா. மழை பெய்யறதுல இந்த பக்கம் பரவாயில்லைங்களா? ஏன் அணைக்கட்டி சைடு ஏதோ வருதுங்களா வருஷத்துக்கு? இங்க கொஞ்சம் மழை அங்க இல்ல, ஆனா மழை கிடைக்கும் ஓரளவுக்கு. இந்த சீசனுக்கு ஏதோ 1-2 வரும். பெய்யற மழை பெய்யும். ஐப்பசி புரட்டாசி பெய்ய முடியும். அன்றைக்கும் மாதம் 3 மழை. மாதம் மும்மாரி 3 மழை பெய்யும்பாங்க. சரி. இன்னைக்கு ஒரு மழை கிடைக்கிறது, வருஷத்துக்கு 3 மழை பெய்யறதே இன்னைக்கு பெரிய விஷயம் ஆயிருச்சு இல்லைங்களா? இப்படி போகுது, இப்படி போயிட்டு இருக்குது உலகம். சொன்ன மாதிரி அன்னைக்கு மாதமும் மாறி ஓடிட்டு இருந்தது, பசுமையா இருந்தது. ஆத்துல பார்த்தா தண்ணி அப்படியே அப்படி ஓடும், ஆத்துல வெள்ளம் ஓடிட்டு இருக்கு அந்த காலங்கள்ல. இன்னைக்கு குடிக்கிற தண்ணி இருக்காது இப்ப இன்னைக்கு. ஆமா ஆமா. இந்த மழை பெஞ்சதுனால இவ்வளவு தண்ணி இருக்குன்னு தெரியல. ஏன்னா ஆடி மாசம் இந்த நேரத்துக்கும் தண்ணி கிடைக்கும். ஆடி மாசம் வந்து ஆடி பெருக்கு அதெல்லாம் வெள்ளம் ஓடுற டைம். அது எப்படி ஏதோ ஒரு தண்ணி கிடைச்சிருக்கு. மழை இல்லைன்னா ஆத்துல தண்ணி வந்துருது. அது ஒரு மகிமை, ஒரு மகத்துவம் தான் அது. ஆடி பெருக்கு தெய்வ செயல் தான் அது. சரி, கரெக்ட். இப்படி இருக்கு சாமி.